ஹாய் ஹலோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் இங்கே நல்லாவே இருக்கேன். இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒன் டே vlog, அதுவும் சண்டே vlog. லாஸ்ட் சண்டே எங்களுக்கு எப்படி போச்சு அப்படின்றத உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறதுக்கு தான் இந்த வீடியோ. எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சண்டேனாலே கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்திருப்போம். குளியலெல்லாம் அப்புறம்தான். ஃபஸ்ட்டு காஃபி இல்லைன்னா எந்த வேலையும் ஆகாது. அதுக்காக ஸ்டவ் மேலே பாலை ஊற்றி வச்சுட்டு அது சூடாகிற கேப்பில் சிங்கில் இருந்த பாத்திரமெல்லாம் விளக்கி எடுத்துட்டேன். சிங்கில் இருந்த பாத்திரமெல்லாம் கழுவி எடுத்து வச்சுட்டேன். அதுக்குள்ளே பால் சூடாயிடுச்சு. குழந்தைக்கும் ஹஸ்பண்டுக்கும் காஃபி போட்டு கொடுத்துட்டு அப்படியே எனக்கும் காஃபி போட்டுக்கிட்டேன். நம்மளோட யூடியூப் சேனலை நான் ஸ்டார்ட் பண்ணி 8 மாதம் முடிஞ்சு 9 மாதம் ஸ்டார்ட் ஆகுது. இந்த 8 மாதத்தில் 5000 தாண்டி 6000 சப்ஸ்கிரைப் வரைக்கும் ரீச் ஆக போகுது. எனக்கு இவ்வளோ சப்போர்ட் பண்ணி இவ்வளோ தூரம் என்னை ட்ராவல் பண்ண வச்ச உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். இதே மாதிரி என்னை எப்போதுமே சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன். நான் போடுற வீடியோவால் இந்த 5000-6000 பேருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. பட் ஏதோ 4-5 பேருக்கு மட்டும் என்ன பிரச்சனைன்னு தெரியல, நெகட்டிவாக கமெண்ட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அது எந்த மாதிரியான கமெண்ட்டுன்னு இந்த வீடியோவில் நான் நடுவில் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இதில் வேறு அவங்க இந்த சேனலை போய் பாருங்கள், அந்த சேனலை போய் பாருங்கன்னு ஒரு சில சேனலை வந்து ப்ரமோஷன் பண்ணிகிட்ருக்காங்க. சரி, இவ்வளோ அக்கறையாக சொல்கிறாங்களே, அந்த சேனலில் இவங்க ஏதாச்சும் பாசிட்டிவாக கமெண்ட் பண்ணியிருக்காங்களான்னு போய் தேடி பார்த்தா அந்த மாதிரி கூட எதுவுமே கிடையாது. இங்கே தான் எனக்கு ஒரு விஷயம் புரியாமல் இடிக்குது. பிடிக்காத என் சேனலில் வந்து பேட் கமெண்ட் பண்ணுறதை விட பிடிச்ச சேனலில் போயிட்டு பாசிட்டிவாக ஏதாச்சும் கமெண்ட் பண்ணலாம்ல. அவங்களுக்கும் கொஞ்சம் ஊக்கம் கொடுத்தா மாதிரி இருக்கும், உங்களுக்கும் நேர்மறை ஆற்றல் அதிகரிக்குமே. இதையெல்லாம் சொன்னால் அவங்க கேட்கவா போகிறாங்க? இல்லையே. நாம் நம்ம டாபிக் உள்ளே வந்துடுவோம். மார்னிங் காஃபி குடிச்சிட்டு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லி செஞ்சுட்டு நைட் அரைச்ச கார சட்னியோடு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டோம். அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் கடைக்கு போயிட்டு மட்டன் சிக்கன் வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. மட்டன் தொக்கு பண்ணிவிட்டு ரசம் வச்சிடலாம்னு பிளான்னு. சிவா குட்டிக்கு சிக்கன் 65 ரொம்ப பிடிக்கும். அவனுக்காக தான் சிக்கன் வாங்கிட்டு வந்தது. அதையும் 65 மசாலாவோடு மிக்ஸ் பண்ணி ஊற வச்சுட்டேன். ஒரு 11 மணிக்கு தான் நான்வெஜ் வாங்கிட்டு வந்து கையில் கொடுத்தாங்க. கொடுத்த உடனே சீக்கிரமாக சமைச்சிடுமான்னு சொல்லிட்டாங்க. சரின்னு சொல்லி வேகமாக வேலையை பார்த்து ஒரு வழியாக சமைச்சு முடிச்சுட்டேன். ரொம்ப நாள் கழித்து ஒரு அதிசயம் நடந்ததுங்க. அது என்னன்னா, எங்களை மூவிக்கு கூட்டிகிட்டு போனாங்க. ஒரு 5-6 வருஷமாக நாங்கள் படத்துக்கே போகலை. அதாவது நான் கன்சீவ் ஆனதுலேருந்தே போகலை. அங்கே வர சவுண்டு வயிற்றில் இருக்கிற குழந்தைய ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணுமோன்னு நினச்சி போகாமல் இருந்தோம். சிவா பிறந்ததுக்கு அப்புறமா சேம் ரீசன் தான். குழந்தைக்கு காது மடல் நரம்பு எல்லாமே ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும். அதனாலேயே வேண்டாம்னு போகலை. அதுக்கப்புறம் அவனுக்கு 3 வயசு இருக்கும்போது அவனுடைய சுட்டித்தனம் பார்த்துட்டு இவன் எங்க இருந்து தியேட்டர்ல 3 மணி நேரம் ஒரு இடத்துல உட்கார விட போறான்னு நினைச்சு அப்பையும் போகல. ஒரு வழியா இப்பதான் பிளான் பண்ணி போயிட்டு வந்தோம். மட்டன் தொக்குக்கு தாளிச்சு விட்டுட்டேன். இன்னொரு ஸ்டவ்ல சிக்கன் 65 செய்யறதுக்கு எண்ணெய் காய வச்சிருந்தேன். நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ 65 போட்டு எடுத்துக்கிறேன். உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருந்த ஒரு நெகட்டிவ் கமெண்ட் பத்தி சொல்றேன். கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஃபிஷ் டீப் ஃப்ரை பண்றத ஒரு ஷார்ட்ஸ் வீடியோவா போட்டு இருந்தேன். அதுல வந்த ஒரு கமெண்ட் என்னன்னா, ஃபிஷ் எண்ணெய் ஆயில்ல குளிக்குது அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதாவது நான் சமையல்ல நிறைய எண்ணெய் யூஸ் பண்றேன்னு கண்டுபிடிச்சு அப்படி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. இது வரைக்கும் அவங்க கண்டுபிடிச்சதுலயே பெரிய கண்டுபிடிப்பு இதுவாக தான் இருக்கும் போல இருக்கு. பட் எனக்கு தெரிஞ்சு டீப் ஃப்ரைனா ஆயில்ல தானே போட்டு பொரிச்சு எடுப்பாங்க. ஒருவேளை அவங்க வீட்டில் தண்ணி கொதிக்க வச்சு அதில் பொரிச்சு எடுப்பாங்க போல. சமையல் முடிஞ்சதுக்கு அப்புறமா சாப்பிட்டுட்டு ஈவினிங் மூவிக்கு கிளம்பிட்டோம். வீட்டில இருந்து கிளம்பும்போது மணி 4 மணி. ஏதாச்சும் பக்கத்தில் இருக்கிற பல்லாவரம் குரோம்பேட்டில் இருக்கிற ஏதாவது ஒரு தேட்டருக்கு கூட்டிகிட்டு போவாருன்னு நினச்சேன். ஆனால் அவர் வடபழனியில் இருக்கிற நெக்ஸஸ் மாலுக்கு கூட்டிகிட்டு போனாங்க. வீட்டிலேருந்து போகும்போது பைக்கில் போயிட்டு ஏர்போர்ட்டில் பைக்கை பார்க் பண்ணிவிட்டு மெட்ரோ ட்ரெயினில் போயிருந்தோம். 5:30 மணிக்கெல்லாம் மாலுக்குள்ளே ரீச் ஆகிட்டோம். இதுக்கு முன்னாடி இந்த மாலில் எந்த ஒரு படமும் பார்த்ததில்லை. ஆனால் இங்கே நாங்கள் அடிக்கடி வந்திருக்கோம். எனக்கு டெலிவரி இங்கே இருக்கிற விஜயா ஹாஸ்பிட்டலில் தான் பார்த்தது. அப்போ ஒவ்வொரு செக்கப் பண்ண வரும்போதும் மெட்ரோ ட்ரெயினில் தான் வருவோம். இறங்கிட்டு அங்கேருந்து ஹாஸ்பிட்டல் வரைக்கும் நடந்தே வருவோம். அப்படி நடந்து வரும்போது இந்த மாலுக்குள்ளே போயிட்டு கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு ஜூஸை வாங்கி குடிச்சிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போவார். எனக்கு டெலிவரி ஆனதுக்கப்புறமா பையனுக்கு எல்லா வேக்சினும் இங்கே தான் போட்டது. அப்பெல்லாம் கூட வந்திருக்கோம். இதுக்கு முன்னாடி இந்த மாலுக்கு பேர் ஃபோரம் மால்னு இருந்தது. அப்புறமா தான் நெக்ஸஸ்னு மாற்றிருக்காங்க. உள்ளே 5:30 மணிக்கெல்லாம் போயிட்டோம். ஆனால் படம் 7 மணிக்கு தான் ஸ்டார்ட் ஆகும். 1.5 மணி நேரம் உள்ளேயே ஜாலியாக சுற்றிட்டு மூவி ஸ்டார்ட் பண்ணுற டைமுக்கு போய் சீட்டை கண்டுபிடிச்சி உட்காந்துட்டோம். சிவா குட்டி இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் தியேட்டரில் வந்து படம் பார்க்குறது. நாங்கள் வந்த மூவி பிரதர் மூவி. அவன் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணி பார்த்தான். படம் முடிஞ்சதுக்கப்புறமா வெளியில் ஏதாச்சும் சாப்பிட்டுட்டு போகலாம்னு நினச்சோம். ஆனால் பையன் தூங்கிட்டான். அதனால் எங்களுக்கும் ஹோட்டலுக்கு போக இன்ட்ரெஸ்ட் இல்லை.
அப்புறம் இன்னொரு நெகட்டிவ் கமெண்ட் பற்றி சொல்கிறேன். பூஜை வீடியோவில் வந்து ஒரு சிலர் கமெண்ட் பண்ணுவாங்க, அது கூட பரவாயில்ல. அமாவாசைக்கு முன்னோர்களுக்கு சாப்பாடு படையல் போட்டு சுவாமி கும்பிட்டு அதை ஒரு ஷார்ட்ஸ் வீடியோவில் போட்டு இருந்தேன். அதில் வந்த கமெண்ட் என்னன்னா, இருக்கும்போது சோறு போட்டு பார்த்துக்கிட்டா இப்போ இதெல்லாம் செய்யணும்னு அவசியமே இல்லையேன்னு கமெண்ட் பண்ணுறாங்க. இருக்கும்போது அவங்களுக்கு எல்லாம் செஞ்சு பாதுகாப்பாக வச்சுக்கிறது நம்ம கடமை தான். அதுக்காக அவங்க இல்லைன்னு ஆயிட்டா மறந்துடணுமா? ஸ்கூல் ஃப்ரெண்டு, காலேஜ் ஃப்ரெண்டுன்னு எவ்வளோ பேரை ஞாபகம் வச்சுருப்போம். அவ்வளோ ஏன் நமக்கு ஆவாத எதிரியை கூட மைண்டில் ஞாபகம் வச்சுருப்போம். அப்படி இருக்கும்போது நம் முன்னோர்களை மறக்காமல் வழிபாடு செய்யறது தப்பே இல்லை. படம் முடிஞ்சு வீட்டுக்கு வரும்போது மணி 11 மணி ஆயிடுச்சு. எங்கள் வீட்டில் இந்த வார சண்டே இப்படி தான் போச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா அப்படியே ஒரு லைக்கை தட்டி விட்டுட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.